பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறாரு. அதாவது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசைன்னு சொல்கிறத விட பேராசைன்னே சொல்லலாம். என்னென்னா சொந்த வீடு. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் சிச்சுவேஷனுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக வேணுமான்னு கேட்டால் எலிப்பூரி ஆனாலும் தனிப்பூரி வேணும் இப்படி சொல்லியே நல்லா இருக்கிற மிடில் கிளாஸ் குடும்பங்களை லோன் எடுக்க வைத்து கடன் என்கிற ஒரு படுகுழியில் தள்ளி விட்டுறாங்க. அவங்களும் தங்களுடைய சூழ்நிலைகளை சிந்திக்காமல் தங்களால் இது முடியாதா, ஹோம் லோன் எடுத்தால் நம்ம குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியுமா என்கிற காரியங்கள் எதையுமே சிந்திக்காமல் லோன் எடுத்த பிறகு கொஞ்ச நாள் நல்லா தான் போகும். அதன் பிறகு குடும்பத்தை பார்க்க முடியாமல், வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல், பிள்ளைகளின் படிப்பு செலவுகளை பார்க்க முடியாமல் எத்தனையோ ஏழை குடும்பங்களில் உணவிற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதில் இன்னும் எத்தனையோ பேர் லோன் வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் அந்த பேங்க்காரங்களாலே வீட்டை ஜப்தி செய்யப்பட்டு வாடகை வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடுங்கிறது எல்லாருக்கும் ஆசை தான், கனவு வேணும் தான். ஆனால் அதுலேயும் ஒரு ஞானம் வேணுங்க. உங்களுக்கு ஒரு வீடு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட டெய்லி கேளுங்க, ஏசப்பா கடன் இல்லாத எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாங்கன்னு. ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாகாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கல. நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும் தான் நம்ம அப்பா ஆசைப்படுறாரு. ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா? இன்னும் சில பேர் வெளியில் சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே என்னைக்கு இந்த கடன் தீரும்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னித்திடுங்க, நான் கடனாளியாக பிறருக்கு அடிமையாக வாழாது என் வீட்டில் முதலாளியாக தலை நிமிர்ந்து வாழ கிருபை செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள் கடன் சுமையிலிருந்து கண்டிப்பாக விடுதலை தருவார். நீங்கள் இழந்த சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடன் இல்லாமல் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், 1 நாளாகமம் 17:10, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் ஆண்டவரிடம் பண்ணின ப்ரேயர் வீண் போகவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தர போகிறார். ஆண்டவர் கட்டும் பொழுது அந்த வீட்டில் நீங்கள் கடனாளியாக இல்லைங்க, முதலாளியாக இருப்பீங்க. கடன் இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே இருக்கும். Have a blessed day. Jesus bless you.